ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட கதை சொல்லிவிட்டு அவருக்காக காத்திருக்கும் போது ஒரு இயக்குனருக்கு இவ்வளோ வழி இருக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியாமல் இருக்கும்போதில்ல, அது ரொம்ப வருத்தமாயிருச்சு எனக்கு. சத்தியமாக வருத்தமாயிருச்சு. வருத்தமாயிட்டு ஒரு இடத்துக்கு மேலே சரி ஓகே நம்ம பண்ண முடியாது விட்டுருவோம், வேணாம் வேறு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் ஜேர்னி பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஜேர்னி பண்ணேன். அப்போ என்னென்னா நான் இல்லை, நானாவது பரவாயில்ல, பல படங்கள் பண்ணிட்டேன், பல வெற்றியை பார்த்துட்டேன், பல விஷயத்துக்கு அலைஞ்சிட்டேன், பல இதில் மாறி நான் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. வெற்றி தோல்வி சங்கடம் சந்தோஷம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆனால் இன்னும் கனவோட ஒரு நம்ம இந்த சினிமாவுக்குள்ளே ஜெயிச்சிருவோம்னு எத்தனை பேர் ஓடுறான், எத்தனை பேர் அதுக்காக வெயிட் பண்ணுறான், எதிர்பார்க்குறான். அவனுக்கு இது நடக்கக்கூடாது. அவனுக்கு நான் என்ன சொல்கிறேன், இல்லையா இல்லைன்னு சொல்லிடுங்க, பிடிக்கலையா பிடிக்கலன்னு சொல்லிடுங்க, இல்லைங்க இந்த கதை எனக்கு வேண்டாம் பிடிக்க வேணாம் சொல்லிடுங்க, இல்லை உங்களோட படம் பண்ணுற எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது வேணான்னு சொல்லுங்கள். சரி எதுவாக இருந்தாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, ஒரு மாதம் அல்லது ஒரு 2 மாதம் இல்லை ஒரு 3 மாதத்துக்குள்ளே முடிச்சிடுங்க. ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அவனை வர வச்சு அவனை பின்னாடியே போக வச்சு அப்புறம் எதுக்குன்னே தெரியாமல் அதுவாகவே காணாமல் போய் அது எனக்கு புரியல. இது எந்த நியாயம் தெரியல. இல்லை தப்பு இருக்கா, இல்லை சார் நீங்கள் இது பண்ணது தப்பு எனக்கு பிடிக்கல, அதை சொல்லுங்கள். நான் தப்பு பண்ணேன்னா சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். நான் அதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லலை, நான் திருத்திக்கிறேன்றேன். தப்பாகவே இருந்தால் கூட நான் மாற்றிக்கிறேன். நாளைக்கு அது இன்னொருத்தர்கிட்ட பேச மாட்டேன்ல. ஏன் அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லை?